தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சென்னை திருமங்கலம் ஹவுசிங் போர்டு காந்தி பிரதான சாலை தில்லையாடி வள்ளிநகர் அண்ணா நகர் மேற்கு பகுதியில் ராட்சத மரம் சாய்ந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ரஃபீக் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரஃபீக், இந்த மரம் விழுந்து எவ்வளவு நேரம் ஆகிறது? போக்குவரத்து எவ்வளவு நேரமாக தடைப்பட்டிருக்கிறது? மரம் விழுந்ததால் எங்கேனும் யாருக்கேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா? முழு விவரம் என்ன? சென்னை அண்ணா நகர் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய திருமங்கலம் ஹவுசிங் போர்டு பகுதி காந்தி நகர் தில்லையாடி நகர் ஆகிய இடங்களில் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த சாலையில் ஹவுசிங் போர்டு இருக்கக்கூடிய இந்த சாலையில் அதிகாலை 6 மணி அளவில் தற்போது இருக்கக்கூடிய இரண்டு மரங்கள் சாய்ந்துள்ளன. மேலும் இந்த மரத்தின் மூலமாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இருப்பினும் பொதுமக்கள் பல மணி நேரமாக சென்னை மாநகராட்சி ஏஇக்கும் மற்றும் பார்க் சூப்பர்வைசர் கணேசன் என்பவருக்கும் தொலைபேசி வாயிலாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது எந்த ஒரு பதிலும் அளிக்காததால் இருக்கக்கூடிய இப்பகுதிவாசி மக்கள்கள் கொந்தளிப்புடன் சென்னை மாநகராட்சி இருக்கக்கூடிய அலுவலகத்திற்கு சென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டு உள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் அதன் தகவலின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் இருக்கக்கூடிய அதிமுக பகுதி செயலாளரான மோகன் என்பவர் தற்பொழுது இருக்கக்கூடிய தொலைபேசி வாயிலாக பார்க் ஏஜென்ட் சூப்பர்வைசர் கணேசன் என்பவருக்கு தொலைபேசி வாயிலாக ஒரு சில அறிவுரைகளை சொல்லதால் சென்னை மாநகராட்சி பணியாளர்கள் தற்போது இருக்கக்கூடிய மரங்களை சாய்க்கும் காட்சிகள் காணப்பட்டு வருகின்றன. மேலும் இருக்கக்கூடிய இது மட்டுமின்றி இருக்கக்கூடிய இந்த வரிசையாக இருக்கக்கூடிய ஒரு சில மரங்கள் சாய்ந்த வனமாக தான் இருந்து வருகிறது. அதிகாலை 6 மணி அளவில் இந்த சம்பவம் ஏற்பட்டதால் பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் உயிர் தப்பியுள்ளனர். மேலும் இருக்கக்கூடிய போக்குவரத்து பாதிப்புகள் சுமார் ஒரு மணி நேரமாக இருந்ததாக கூறப்படுகிறது. மேலும் தற்போது இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் தற்போது காணப்பட்டு வருகின்றன. தகவல் அறிந்து அதாவது 6 மணியிலிருந்து போது தகவல் அறிந்து இத்தனை மணி நேரம் கழித்து வருவதா என இங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாலும் தற்போது உடனடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ரஃபீக்.